டியர் இன் கிரைஸ்ட், பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான 5 காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட பேசப் போகிறேன். பெந்தேகோஸ்தே என்றால் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்குள் இருக்க வேண்டும். ஆவியானவரை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் இருக்கும்போது நிச்சயமாக பாவத்தையும் சாபத்தையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது நாம் பார்க்க போகிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் பவர். நாம் அனுதினமும் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 இவ்வாறாய் கூறுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது சாட்சிகளாய் வாழ வேண்டும். அதற்காக ஆவியானவரின் துணை நமக்கு மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது. அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் நம் வாழ்க்கையில் நாம் அனுதினமும் புதிதாக்கப்படுகிறவர்களாய், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால் நீங்கள் ஸ்தேவானைப் போல விசுவாசத்திலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். காரணம், ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற அனுபவத்திற்குள் நீங்கள் வரும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக பார்க்கிறோம் என்ஜாய்ஸ் ப்ரேயர். நாம் ஜெபம் செய்வதில் களி கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சந்தோஷமாய் ஜெபிக்க வேண்டும். 24 மணி நேரமும் ஜெபிக்க வேண்டும் என்றாலும் வாஞ்சை உள்ளவர்களாய், ஜெபத்தின் மீது தாகம் உள்ளவர்களாய் இருப்போமே ஆனால் கண்டிப்பாக நம் வாழ்க்கை, நம் பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்குள் இருக்கிறோம் என்பதற்கு அது ஒரு அடையாளமாய், அது ஒரு சான்றாய், அது ஒரு விசுவாசத்தின் வெளிப்பாடாய் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 2:42 இவ்வாறாய் சொல்கிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கதிலும் ஜெபம் பண்ணிதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். 1 சொல்கிறது, அவர்கள் ஒன்றாய் கூடியிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையாய் இறங்கினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஜெபத்தில் நாம் தரித்திருக்கும் போது தேவ வல்லமை, தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படும். அந்த மகிமை, அந்த உங்களுடைய வார்த்தையை கேட்கும் போதே கேட்கிறோடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். பிசாசானவன், சத்துருவானவன் உங்கள் வார்த்தையை கேட்கும் போதே அவன் கலங்கி போகிற அளவுக்கு தேவன் உங்களை வல்லமையினால் நிறைப்பார். அந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபத்தில் சந்தோஷமாய் உறுதியாய் நீங்கள் நிலைத்திருப்பீர்களானால், தரித்திருப்பீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்குள் வாழ்கிற ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. மூன்றாவதாக பார்க்கிறோம் ப்ரொக்ளமினேஷன். நாம் தேவனுடைய சுவிசேஷத்தின் வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய வாஞ்சை உடையவர்களாய் நாம் இருப்போமே ஆனால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள் நீங்கள் இருக்கும்போது மட்டும்தான் இந்த சுவிசேஷ பாரம் என்கிற ஒரு தாகம், ஒரு வைராக்கியம், ஆத்தும பாரம் உங்களுக்குள் இருக்கும்போது நீங்கள் ஒரு பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்குள் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு அது ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்கிற சிந்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லக்கூடிய அபிஷேகத்தை பெற்றவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் ஜபத்தில் நீங்கள் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும்.
தேவனோடு பேசுவதில் அதிகமாய் தரித்திருக்கும்போது இந்த வல்லமை, இந்த கிருபை உங்களுக்குள் ஊற்றப்படும். 4வதாக பார்க்குறோம், பியூரிட்டி, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் கண்டிப்பாக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். மேன்மையான திட்டங்களை, தரிசனங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 5வதாக பார்க்கிறோம், பெர்சிக்யூஷன். கண்டிப்பாய் உபத்திரவம் உண்டு, வேதனை உண்டு. ஸ்தேவானை பார்க்கிறோம், அங்கே சவுல் பவுலாய் மாறின அந்த காரியம் ஏற்பட்டதற்கு மிக முக்கியம் ஸ்தேவானின் மரணம், இரத்த சாட்சியின் மரணம். ஒருவேளை ஸ்தேவான் அந்த இரத்த சாட்சியாய் மரிக்கும் வேளையில் கண்டிப்பாக சவுலுக்காக கர்த்தரிடத்தில் அவன் ஜெபம் செய்திருப்பார். அந்த ஜெபத்தின் வல்லமை தான், அந்த ஜெபத்தின் மகிமை தான் சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். அமேன். ரிபஷந்தூரியாந்தராபா. பாடுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாய் வேதம் சொல்கிறது, என் நிமித்தமாய் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள், என் நிமித்தமாய் நீங்கள் அடிக்கப்படுவீர்கள், என் நிமித்தமாய் நீங்கள் கொல்லப்படுவீர்கள், ஆனாலும் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 4:3 பார்க்கிறோம், சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். எதற்காக காவலில் வைத்தார்கள் என்றால், ஒரு பிறவி சப்பானியை நடக்க வைத்தது நிமித்தமாய். அற்புத அடையாளங்கள் எங்கெல்லாம் அதிகமாய், எந்த ஊழியத்தில் அதிகமாய் நடக்கிறதோ அந்த ஊழியத்துக்கு அதிக பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. அந்த ஊழியத்தின் மீது அதிக பொய்யான குற்றச்சாட்டுகளை கண்டிப்பாக வைப்பார்கள். சொந்து போகாதீங்க, தைரியமாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு இருப்பீர்களானால் கர்த்தர் எல்லா உபத்திரவத்தில் இருந்தும் உங்களை கர்த்தர் விடுவிப்பார். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அதே போல் பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 5:40 வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார். நிறைய கண்டிஷன்ஸோடு கூட அப்போஸ்தலர்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம். உபத்திரவத்தோடு கூட, வேதனையோடு கூட வாழ்கிறதை பார்க்கிறோம். இங்கே ஸ்தேவானை பார்க்கிறோம். அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். ஆமீன். உபத்திரவம் இருக்குதுன்னா நிச்சயமாய் அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த 5 காரியங்கள் ஒரு உண்மையான பெந்தைக்கோஸ்தே அனுபவம் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களிடம் இருக்க வேண்டிய இந்த 5 குணங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, சோதித்து பார்த்து, உங்களை நீங்களே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து உண்மையாய் வாழ்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.